Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 19:11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் பயபக்தியோடு நீதியின் வாழ்க்கை வாழும்போது தேவன் நமக்கு வெறும் பலனை அல்ல, சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மிகுந்த பலனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரே உங்கள் நம்பிக்கையா இருக்கிறார். நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை அருளி செய்யும்படி உங்களை வழிநடத்துவதற்காக அவர் உங்கள் அருகே நிற்கிறார். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அவைகள் என்பது தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் தேவ வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அவர் அளிக்கும் பலன் வருகிறது. தேவன் தம் வார்த்தையின் மூலமும் தமது பரிசுத்த ஆவியின் மூலமும் உங்களோடு பேச விரும்புகிறார். நாம் தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளும் போது இந்த பலனை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. தேவனுடைய நியாயங்களை கை கொள்வதினால் நமக்கு மிகுந்த பலனுண்டென்று கூறுகிறது. நாம் நமது இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நீதியோடும் பயபக்தியோடும் வாடும்போது அவரது நீதியினால் நமக்கு இந்த பலன் கிடைக்கிறது. வெறும் பலனை அல்ல, மிகுந்த பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் தேவனிடமிருந்து மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆனந்தத்தோடே கூடிய மிகுந்த பலனை கொடுப்பதே உங்களுக்கான தேவ திட்டமாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அளவில்லாமல் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆசீர்வாதத்தையோ வருமானத்தையோ உங்கள் மேலதிகாரியிடமிருந்து வரும் நன்றியையோ பிறரிடமிருந்து வரும் புகழ்ச்சியையோ பல நாள் உழைப்பிற்கு பின் கிடைத்த வீட்டையோ மாத்திரமல்ல, தேவன் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று. தேவனால் மட்டுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். தேவன் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்க ஆவலாய் இருக்கிறார். மத்தேயு 19:29 மற்றும் 30 கூறுகிறது, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்து கொள்ளுவான். அந்த நித்திய ஜீவனே தேவராஜ்யம். தேவராஜ்யமானது நீதியும் பரிசுத்த ஆவியினால் ஆன தேவ சமாதானமும் சந்தோஷமுமே ஆகும். இதையே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேவன் விரும்புகிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றும் அன்பையும் சந்தோஷத்தையும் எல்லா இடங்களிலும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் அனைவருடனும் சமாதானமாயிருந்து சமாதான
சமாதானத்தோடு படுக்கைக்கு சென்று சமாதானத்தோடு எழுந்திருந்து சமாதானத்தால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக நீதியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என தேவன் விரும்புகிறார். ஆம், அனைவரும் உங்களை நீதிமான் என்பார்கள். சாத்தான் கூட உங்களை இவன் நீதியின் மனிதன், இவள் நீதியின் மனுஷி என்பான். பொல்லாத மனிதர்களும் கூட இவ்வாறு உங்களை பற்றி அறிக்கையிடுவார்கள். உங்களை நீதியில் வழிநடத்துகிறவரும் உங்கள் நீதியில் பிரியப்படுகிறவரும் ஆகிய கிறிஸ்துவிலே நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாவீர்கள். தேவன் இன்று உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மிகுந்த பலனால் நிரப்புவாராக. தேவன் ஆபிரகாமுக்கு முன்பாக தோன்றி, நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன், எனக்கு முன்பாக மனத்தாழ்மையுடனும் நீதியுடனும் நடந்து கொள், நானே உன்னோடு இருந்து உன் பலனாய் இருப்பேன் என்றார். என்ன ஒரு பாக்கியம்! ஜெபம். அன்பின் தேவனே, உம்முடைய வார்த்தையின் மூலம் எப்போதும் என்னோடு பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வழியில் நடப்பவர்களுக்கு நீர் கொடுக்கும் இந்த ஆசிர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வசனம் எனக்கு அஞ்சன்றுள்ள அப்பமாக என்னை உள்ளாக பலப்படுத்துகிறது. நான் இக்கட்டுகளை சந்திக்கும் போது உம்முடைய வசனம் என்னை ஆற்றி தேற்றுகிறது. உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமாய் என்னை வழிநடத்துகிறது. உம்முடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதற்கு நான் சீர்படும்படி உம்முடைய விலையேற பெற்ற வசனங்கள் என்னை திருத்துவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் கண்ணிகளுக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி உம்முடைய வார்த்தை என்னை எச்சரித்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உம்முடைய வசனத்தை பற்றி கொள்ளும் போது எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நீர் என்னை மீட்டு பலன் கொடுத்து என்னை உயர் ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்வீர் என்று முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன். எப்போதும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை கனப்படுத்தி உம்முடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக விளங்கும்படியான கிருபையை எனக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் மனத்தாழ்மையோடும் பயபக்தியோடும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உம்மிடம் வருகிறேன். நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலும் என் வாழ்வை நிறைத்தருளும். நீர் எனக்கு ஆனந்தமான அறுவடையை தருவீர் என்ற விசுவாசத்தில் கண்ணீரோடு நான் விதைக்க எனக்கு உதவி செய்யும். நீர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க உம்முடைய பிரசன்னத்தினால் கிடைக்கும் மகிழ்ச்சியினால் என்னை நிரப்பும். எல்லா காலத்திலும் நன்றியோடும் சமாதானத்தோடும் என் இருதயம் நிரம்பி வழிய எனக்கு உதவி செய்யும். அனைவரும் என்னில் உம்முடைய நீதியை காண உதவி செய்யும். நீர் ஆபிரகாமிடம் நான் உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறேன். நீரே எனக்கு பலன். நான் எப்போதும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.